ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொத்தம் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இதிலிருந்து எப்படி நம்ம கூகுள் ப்ளேக்கு ரீசார்ஜ் பண்ணி ஃப்ரீ ஃபயரில் டாப்அப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்அப்லாம் எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா பேருக்கு கூகுள் ப்ளேக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு தெரில. இன்னும் ஏர்டெல் பில்லிங், வோடாஃபோன் பில்லிங்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா டேக்ஸ் வரும். ஸோ இதில் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணணுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம்லேருந்து கூகுள் ப்ளேக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபோன்பேயில் பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேடிஎம்லேருந்து எப்படி கூகுள் ப்ளேக்கு ரீசார்ஜ் பண்ணணும் பார்த்துருவோம். உங்கள்கிட்ட வந்து பேடிஎம் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சிம்பிளான ப்ரொசீஜராக இருக்கும். ஜஸ்ட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. பண்ணியாச்சுன்னா நம்ம ரீசார்ஜ்லாம் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சர்ச் பாரில் போய் கூகுள் ப்ளேன்னு போட்டாலே வரும். அப்படி இல்லைனா கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டில் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா அது இருக்கும். அப்படி இல்லைனா கீழே தள்ளி விட்டிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ரீசார்ஜில் கூகுள் ப்ளேயோட சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணணுன்னு காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போ பேடிஎம் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கிறதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் பிளாக் கலரில் தான் காட்டுது. அதனால நான் வந்து ஒரு முன்னாடி எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு, அதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் என்ட்ரது அமௌண்ட்டுன்னு இருக்கும். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 110லேருந்து நம்ம 5000 வரையும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 110 ரூபா தான் மினிமம் அமௌண்ட்டு. 5000 வரையும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை போட்டுக்கோங்க. ஆனால் 110 தான் மினிமமே. அதுக்கப்புறம் அதை போட்டாச்சுன்னா ப்ரொசீட் டு ரீசார்ஜ் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் ப்ரொசீட் டு ரீசார்ஜ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேமெண்ட் மெத்தட் கேட்கும். உங்கள்கிட்ட வந்து பேடிஎம் பேலன்ஸ் இருந்தால் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் கார்டு, அடுத்து யூபிஐ பேமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு சிசிவியெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் ப்ராசஸ் ஆகி அதை வாட்டுக்கு ரீசார்ஜ் ஆயிரும். அதையும் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா அதுவும் பிளாக் கலரில் தான் இருக்குது ஸ்க்ரீன். அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேறு காட்டினேன். சரி, ஓகே. அடுத்து இதை வந்து ஃப்ரீயாகவும் ரீசார்ஜ் பண்ணலாம். அதையும் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்திங்கன்னா நான் பேடிஎம்மில் ஓடிபியெல்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் வந்து ஒழுங்காக காட்டுது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ன்னு வந்துடும். கீழே பார்த்திங்கன்னா யுவர் ஆர்டர் இஸ் சக்ஸஸ்ஃபுல். கீழே பார்த்திங்கன்னா கோடு கொடுத்துருப்பாங்க, ரெடீம் கோடு. இந்த ரெடீம் கோடை போய் நம்ம ப்ளே ஸ்டோரில் பேஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் ஆகும். இல்லைனா அது அப்படியே ஆன்லைனில் தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெசேஜும் வரும். மெசேஜில் பார்த்திங்கன்னா அவங்களே ரெடீம் கோடு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 3 கோடு இருக்கும், அதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம போய் ரெடீம் பண்ணணும் அந்த கோடை. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ரெடீம் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அந்த மெசேஜை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து சில டெக்ஸ்ட்டை மட்டும் தான் ரெடீம் கோடு, மற்ற தேவையில்லாத டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து விட்ருங்க. ரெடீம் கோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேப்ஸில் தான் இருக்கும். ஓகே, தேவையில்லாத டெக்ஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரெடீம் கோடை மட்டும் வச்சு ரெடீம் கொடுங்க. இதுக்கப்புறம் ரெடீம் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து அமௌண்ட் ஆட் ஆகணுமான்னு. இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டில். பேமெண்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே பேலன்ஸ்னு போட்டு நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணோமோ அந்த அமௌண்ட் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூபிஐயும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். யூபிஐ இருந்தால் நம்ம ஈஸியாகவே டேரெக்டாக டாப்அப் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி போய் சுற்றி ரெடீம் கோட்லாம் போட்டு தேவையில்லை. நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இருந்துக்கிட்டே யூபிஐ வச்சு நம்ம டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணலாம். அதுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தேவை. பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பேடிஎம்மில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே டாப்அப் பண்ணிக்கலாம். இவ்வளோ சுற்றணும்னு அவசியமே இல்லை. சரி, ஓகே. அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன், யூபிஐயில் எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு. சரி, ஓகே. இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம பேடிஎம்லேருந்து கூகுள் ப்ளேக்கு ரீசார்ஜ் பண்ணோம். சரி, ஓகே. இதே ரீசார்ஜ் எப்படி ஃபோன்பேலேருந்து ரீசார்ஜ் பண்ணணுன்னு பார்ப்போம். ஃபோன்பேயில் பார்த்திங்கனாலும் அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். உள்ளே போனதும் அந்த கூகுள் ப்ளே அந்த சிம்பிள் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே போய் சர்ச் பண்ணணுன்னா தேவையில்லை, அவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க கூகுள் ப்ளே சிம்பிள். அதை பார்த்திங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா கீழே கூகுள் பேன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்கும். ஃபோன்பேயில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் நம்மளுக்கு 110 ரூபா தான் மினிமம் அமௌண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா தான் மினிமம் அமௌண்ட்டு.
உங்களுக்கு ஒரு வேளை 100 ரூபாய்க்கு தான் பண்ணி ஆகணும்னா இதில் வந்து 100 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். சப்போஸ் பேடிஎம்னா உங்களுக்கு 110 ரூபா தான் மினிமம் அமௌண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டாச்சுன்னா ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணியாச்சுன்னா அதே மாதிரி ரெடீம் கோடு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் ஈஸியாகவே நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்அப் மெனுவுக்கு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கூகுள் ப்ளே அந்த அமௌண்ட் வரும். நான் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணினோ அந்த அமௌண்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு யூபிஐ யூஸ் பண்ணணும்னா யூபிஐயும் கீழே இருக்கும். நான் வந்து இப்போ கூகுள் ப்ளே பேலன்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டேப் பை கொடுத்தீங்கன்னா அது வாட்டுக்கு ரீசார்ஜ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு 29 ரூபா ஆட்ராப்பு 10 ரூபா ஆட்ராப் வந்தாலும் பரவாயில்ல, இந்த அமௌண்ட்டை வச்சு அதையும் பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலையே இல்லை. இதுக்கப்புறம் 1 டேப் பை கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல் ப்ராசஸ் ஆகி ரீசார்ஜ் ஆயிரும். சரி, ஓகே. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேடிஎம் ஃபோன்பேலேருந்து கூகுள் ப்ளேக்கு ரீசார்ஜ் பண்ணி நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேக்ஸே இதில் போட மாட்டானுங்க. 0% டேக்ஸு தான். நம்மளுக்கு 1 ரூபா கூட டேக்ஸ் அமௌண்ட் எடுக்கவே மாட்டானுங்க. இதே நம்மளுக்கு ஏர்டெல் பில்லிங், வோடஃபோன் பில்லிங், ஐடியா பில்லிங் பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணுறோன்னா ஒரு 10 ரூபாய்க்கு டேக்ஸ் எடுப்பானுங்க. ஆனால் இதில் வந்து அப்படி இல்லவே இல்லை, 0% டேக்ஸ் தான். அதனால தான் நான் உங்களை இது யூஸ் பண்ணி நான் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போலாம் ஏர்டெல் பில்லிங்லாம் ஒர்க்கே ஆக மாட்டேது, க்ளோஸ் பண்ணிட்டான்றாங்க, என்னானே தெரில. ஸோ இதை வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தமாரி டாப்அப் பண்ணுறது தான் ஈஸி தான், நம்மளுக்கு வந்து டேக்ஸே இல்லை. சப்போஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு இல்லாமல் இருப்பீங்க, அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் அதில் பண்ண முடியாது. சப்போஸ் பேரண்ட்ஸ் டெபிட் கார்டு வச்சுருந்தா அதில் பண்ணலாம். அப்படி டெபிட் கார்டு இல்லைனா அவங்களுக்கும் ஒரு வழி சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்க்கெட் இருக்கும், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு இருக்கும். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. எல்லா ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையுமே இது இருக்கும். அவங்ககிட்ட போய் நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி கூகுள் ப்ளேக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னா அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெடீம் கோடு கொடுப்பாங்க. பில் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து மெசேஜில் வந்து ரெடீம் கோடு வரும், அவங்க வந்து பில் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரெடீம் கோடை பார்த்திங்கன்னா உங்கள் இதில் போட்டிங்கன்னா அது வந்து அமௌண்ட் ரீசார்ஜ் ஆயிரும். சப்போஸ் டெபிட் கார்டில்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு வியாசன் பார்த்திங்கன்னா அப்பப்போ இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு பில் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பில்லில் வந்து ரெடீம் கோட் இருக்கும், அதை பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரீசார்ஜ் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவே பற்றி பேசலாம். கிவ்அவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோ எப்போ கிவ்அவேன்னு. நான் வந்து கிவ்அவே கொடுக்க தயாராகிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வியாசனும் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுனால வெயிட் பண்ணுறா. நான் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண அவனோட டார்கெட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் மாதிரி 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும், அவனும் கிவ்அவே தரேன்றான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கிவ்அவே தரலான்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவன் சேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது 100 சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ மறக்காமல் கேபிஜி வியாஸ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவனோட சேனல் லிங்க் வந்து கீழே இருக்கும். அவனும் சேனலில் வந்து மைல் ஸ்டோன் ரீச் பண்ணணுமே, 2 பேரும் சேர்ந்து தான் கிவ்அவே தர போகிறோம். கிவ்அவே பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப்பும் ஃப்ரீ டைமண்ட்ஸும் தரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ஸை. சரி, ஓகே. கூகுள் ப்ளேக்கு எப்படி ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணணுன்னு உங்களுக்கு வேறு சொல்லியிருந்தேன், அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். மணி ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆப் இருக்குது. அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வின்சோ கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் போய் நீங்கள் ஏர்ன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டாப்அப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் என்னடா அவ்வளோ மணி ஏர்னிங்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக நிறையா மணி ஏர்னிங்ஸ் பண்ணலாம் திறமை இருந்தால். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து 10 ரூபா கொடுத்துருவானுங்க. கீழே பார்த்திங்கன்னா வின்சோ கோல்டு ஆப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த 10 ரூபாய் பெட் கட்டி பார்த்திங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை வந்து டபுள் ட்ரிபிளாக மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் இருக்கும். எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இல்லை கேரம் தான் பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா கேரமில் மட்டும் இவ்வளோ நேரத்துக்கு ஒரு 100 ரூபா கிட்ட சம்பாதிச்சிருப்பேன். உங்களுக்கு ப்ரூஃபே நான் காட்டுறேன். என் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா மணி ஏர்னிங்ஸில் வந்து டாப் பர்ஃபார்மின்னு பார்த்திங்கன்னா கேரமும் நைஃப் அப்பும் இருக்குது. பார்த்திங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இது வரையும் நான் 111 ரூபா இந்த 2 கேம்ஸில் வந்து சம்பாதிச்சிருக்கேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 2 கேம்ஸில் மட்டும் தான் அவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து 24x7 டோர்னமெண்ட்லாம் இருக்கும். இதில் வந்து நிறையா அடிச்சிருக்கேன், அதெல்லாம் இன்னும் அதில் சேரலை, அதெல்லாம் காட்ட மாட்டானுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா கிட்ட ஏர்னிங்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து 1 ரூபா கட்டி 2 ரூபா கட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணாலும் நம்மளுக்கு காசு கிடைக்கும், இன்வைட் அண்ட் ஏர்னுன்னு இருக்கும். இது கீழே பார்த்திங்கன்னா ரெஃபர்னு இருக்கும். அதுக்குள்ளே போயாச்சுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 பேரை இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். 25 பேரை இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 பேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா 41 ரூபா இருக்குது. வித்ட்ரா பண்ண முடியாது. நம்ம வந்து 25 பேர் இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து 4 பேரை பண்ணியிருக்கிறனால 40 ரூபா இருக்குது. இப்போ 5 பேரை பண்ணிங்கன்னா 50 ரூபா ஏறும். அதே மாதிரி ஒரு 25 பேரை பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாயாச்சு சேரும். அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப வந்து அதை வந்து பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீ ஃபயரில் யூபிஐ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பேடிஎம்மில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட யூபிஐ இல்லைனா அந்த பேடிஎம்மில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கூகுள் ப்ளேக்கு திரும்ப ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டாப்அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் மணி ஏர்னிங்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டாப்அப் பண்ணலாம். தேவையில்லாமல் உங்கள் சொந்த காசெல்லாம் செலவு பண்ணிக்கிருக்காதீங்க. இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடி சம்பாரித்து அதை வந்து கேமுக்கே செலவு பண்ணுங்கள். சரி, ஓகே, இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல வந்த இன்ஃபர்மேஷனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.